கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபரொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குருநாகல் பகுதியிலே எரிபொருள் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளை ஒட்டிய 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கட்டுநாயக்க சீதுவ 18வது போஸ்ட் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறித்த பகுதியில் இருக்கின்ற ஹோட்டலுக்கு அருகிலே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாகவும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இந்த நிலையிலே அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே இடம்பெற்ற முரண்பாடே அல்லது மோதலே இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது. கட்டுநாயக்கவில் இவ்வாறான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றமையானது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கின்றது. அதை தவிர தொடர்ந்து நீதிமன்றங்கள் உட்பட பல இடங்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெறுவது என்பது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றன. எனவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த நாட்டில் அமைதி நிலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதிலும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி அவர்களின் வருகையை முன்னிட்டு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்கின்ற காரணத்தையும் பலர் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதாவது மோடிக்கு ஏன் இலங்கை அரசாங்கம் இவ்வளவு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அது தவிர இந்திய பாதுகாப்பு பட இலங்கைக்கு வந்து ஏன் மோடிக்கு இவ்வளவு அதிகமான பாதுகாப்பை இங்கே வைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பல விமர்சனங்களை பலரும் எழுப்பியிருந்தார்கள். அது உண்மையிலே ஆரோக்கியமற்ற சரியான விமர்சனங்கள் அல்ல. இலங்கையில் தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தவிர முக்கியமான ஒரு உலக தலைவர் இலங்கைக்கு வருகின்ற போது அவருக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது இலங்கை வந்திருந்தார். அப்போது அணிவகுப்பு மரியாதை செலுத்துகின்ற போது ராணுவ வீரர் ஒருவர் அவரது முதுகிலே அவரை கொலை செய்யும் நோக்கத்திலே தாக்கியிருந்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறான பின்னணியில் மோடி வருகின்ற போது அதிகளவான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. எங்கிருந்து ஆபத்து வரும் என்று தெரியாது. இந்த மண்ணில் ஏதாவது ஒன்று நடக்கின்ற போது அது அனுர அரசுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை தவிர இந்தியாவில் இருந்தும் விசேட பாதுகாப்பு குழுவினர் இங்கு வந்திருந்தார்கள். எனவே அவர்கள் நாட்டு பிரதமரை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயம். இதனை பெரிதுபடுத்தி கதைக்கின்ற அளவிற்கு இந்த பிரதமர் மோடியின் பயணம் அமைந்திருந்தது. ஆகவே இவ்வாறான நிலையத்தான் இன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகையால் இப்படியான நாட்டு நிலைமையில் இதையெல்லாம் நாங்கள் விமர்சிக்க முடியுமா என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பிருவாகரன் பிறந்தவன் எனப்படுகின்ற 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த குறித்த இளைஞன் மந்திகை மடத்தடி பகுதியில் இருக்கின்ற மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்ட நிலையில் அவருக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர் விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தவிர பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இளைஞர் யுவதிகள் இவ்வாறு உயிரிழக்கின்றார்கள். அதுவும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் அதிக அளவிலே பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. தொடர் உயிரிழப்புகளால் பலர் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் இருக்கின்றார்கள். அதை தவிர
சில தினங்களுக்கு முன்னர் அனுராதபுரத்திலும் ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. அந்த விபத்தில் சவச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சிக்கியிருந்தார். அவரது கால் ஒன்று துண்டிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியையும் வெளியிட்டிருந்தோம். அந்த விபத்து அதிவேக காரணமாக இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து அதிவேகம் காரணமாக பல விபத்துக்கள் இங்கு சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டாலும் யாரும் இதனை கவனத்தில் எடுப்பதில்லை. ஆகையால் வாகனங்களை செலுத்துகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள். அதிவேகமாக செலுத்தாதீர்கள். மது அருந்தி விட்டு செலுத்தாதீர்கள். தூக்கம் வந்தால் வாகனத்தை நிறுத்தி அந்த இடத்திலே தூங்கி அதற்கு பிறகாக நீங்கள் வாகனத்தை செலுத்துங்கள். உயிர் முக்கியமானது, அதே போல உடலும் முக்கியமானது. அதாவது எங்களது உடல் உறுப்பு ஒன்றை இழந்தால் கூட அது அன்றாட வாழ்விலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தை, அந்த விபத்து நடந்த அந்த நேரத்தை தவிர்த்திருக்கலாம் என்பதை. எனவே அதற்கு முதலே நீங்கள் யோசித்து செயல்படுங்கள். மற்றொரு செய்தியாக குருநாகல் பகுதியிலே பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தீ விபத்து சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குருநாகல் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே எரிவாயு குழாய் வெடித்ததிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அவ்வாறுதான் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இன்னும் அதற்கான காரணத்தை உறுதிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் இந்த தீ விபத்து காரணமாக 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் 3 பேர் அந்த பகுதியிலே வீதிகளில் சுவரொட்டிகளை ஒட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கூறப்பட்ட நிலையில் ஏறாவூர் போலீசார் அந்த இடத்திற்கு சென்று அந்த 3 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். அது தவிர அவர்களிடமிருந்து 151 தேர்தல் பிரசார சுவரொட்டிகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீஸ் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எதிர்வருகின்ற மாதம் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையில் அனைவருமே பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் இவ்வாறு பிரசார வேலைகளில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக இந்த சுவரொட்டிகள் ஒட்டுபவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். இவ்வாறு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒருவருக்கு சாதகமாக சுவரொட்டி ஒட்டச் சென்ற ஒருவர் யானை வேலியில், அதாவது யானைக்கன்று வேலி அமைத்திருக்கிறார்கள். அதிலே அதிகமான மின்சாரத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே சுவரொட்டி ஒட்ட முயற்சித்த நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. ஆகையால் இவ்வாறு தொடர்ந்து பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாராய போத்தல்களுக்காகவோ அல்லது காசுக்காகவோ இவ்வாறு தேர்தல் சுவரொட்டிகளை ஒட்டச் சென்று உங்களது உயிர்களை இழக்காதீர்கள். அவ்வாறு இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் கைது செய்யப்பட்டால் கூட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். எனவே அவ்வாறான தேவையில்லாத ஒரு விடயங்களுக்குள் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நிறைய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக எல்லாம் யாரும் போஸ்டர் அடித்து ஒட்ட போவதில்லை. இதெல்லாம் ஒரு கதைக்கு சொல்வது. ஆனால் உண்மையிலே பணம் கொடுத்துதான் இங்கு எல்லாமே நடக்கின்றது. இந்த காலத்தில் பலர் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றார்கள். முக்கியமாக சாராய போத்தல்களுக்காக ஒட்டுகின்றார்கள். நீங்கள் பிடிபட்டால் அது சட்டப்படி குற்றம். வீதிகளிலோ அல்லது பொது இடங்களிலோ நீங்கள் சுவரொட்டிகள் ஒட்ட முடியாது. அது இலங்கை சட்டப்படி குற்றம். ஆகையால் சட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள் என்கின்ற தகவலையும் இதிலே குறிப்பிட்டுக் கொள்ளுகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.